விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெடிவெடித்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல இனிப்பும் வழங்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே திமுக ஏறத்தாழ ஒரு வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் வரைக்கும் கொடுத்த பின்பாகவும் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போன்னு திமுக அமைச்சர்கள் எல்லாம் சொன்ன போதும் அவர்கள் எண்ணத்துக்கு இருமாப்புக்கு பதிலடி தந்து பாமக 56,349 வாக்குகள் பெற்றிருப்பது என்பது சாதனை தான். இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி எந்த அளவிற்கான அராஜகத்தை செய்யும் என்று ஏற்கனவே முன்பு நடந்த இடைத்தேர்தல் வரலாற்றுல பார்த்தோம். இருந்த போதும் பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கியதற்கான காரணம் சமூக நீதி கொள்கையில திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதுல பாமக வெற்றியும் அடைஞ்சது. சமீபத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 3-4 மாதத்திற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில், அதாவது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 38,000 வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இப்போது நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 56,000 சொச்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. ஏறத்தாழ 18,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒருபுறம் காட்டுது. இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுக்காத திமுக மீது மக்கள் வெகு கோபத்துல இருக்கிறாங்க என்பதற்கு உதாரணமாகவும். ஈரோடு கிழக்குல நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி வெறும் 43,000 வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க எல்லாரும். அதுல இருந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இன்னைக்கு பாமக விக்கிரவாண்டியில 56,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஈரோட்டில் அதிமுக பெற்ற வாக்குகளை விட விக்கிரவாண்டியில பாமக பெற்ற வாக்குகள் என்பது பெரிய வித்தியாசம். இதுவே பொது தேர்தலாக இருந்திருந்தால் இந்த தேர்தலில் பாமக குறைந்தபட்சம் 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியே பெற்றிருக்கும். ஏன்னா இடைத்தேர்தலில் பணம் மாறி வழங்கப்படும். போலீஸ் அடுத்து இன்னும் 2 வருஷம் இவங்க ஆட்சி இருக்குது என்று அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் கண்மூடி கிடக்கும். பொது தேர்தலில் இப்படியான அராஜகங்கள் செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. பணம் கொடுப்பாங்க, அது ஒரு புறம் இருந்தாலும் இப்படியாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு, அமைச்சர்களை கொண்டு வந்து இறக்கி வேலை செய்யறதுக்கு, பட்டியல வச்சு அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்கிறதுக்கு, இது மாதிரியான இதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கின்ற போது இந்த வெற்றி என்பது ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அது மட்டுமல்லாம களத்துல இறங்கி போராடிய ஏறத்தாழ 15 நாட்களுக்கு மேலாக தங்கி பணி செய்த மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் என்று மருத்துவர் ஐயா அவர்களே பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறார். மருத்துவர் சின்னையா அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். இந்த தேர்தல் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம எப்படி தேர்தலை நடத்தணும், தேர்தல் போது எப்படி வாக்காளர்களை சந்திக்கணும் என்கின்ற படிப்பினைய இந்த இடைத்தேர்தல் கற்றுக் கொடுத்தது. எப்பயுமே என்னன்னா பாமக காரங்களுக்கு போராட தெரியும், ஆனால் தேர்தலை சந்திக்கக்கூடிய அது வாக்குகளை பெறக்கூடிய பக்குவம் பாட்டாளிகளிடம் இல்லைன்னு ஒரு பிம்பம் வந்துச்சு. அந்த பிம்பத்தை உடைத்தெறிக்கக்கூடிய ஒரு தேர்வாக, ஒரு பரீட்சையாக, ஒரு வகுப்பாக இந்த இடைத்தேர்தல் நமக்கு நடந்துச்சு. இந்த இடைத்தேர்தலில் 276 பூத்துகளிலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கிய தளபதிகள் எல்லாம் தீவிரமா களப்பணி செஞ்சிருந்தாங்க. மாவட்ட செயலர், முன்னாள் மாவட்ட செயலர், மாநில வன்னியர் சங்க செயலர், மாநில இளைஞர் செயலர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, அத்தனை பேரும் இறங்கி ஒவ்வொரு ஏரியாவா எடுத்து வேலை செய்திருந்ததை நம்ம கவனிக்கிறோம். இப்ப இந்த 276 பூத்துல 276 தளபதிகளுக்கு தேர்தலை நடத்தும் வகுப்பை கையாண்டிருக்கிறாரு மருத்துவர் சின்னையா. இதன் மூலயமா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு தேர்தலை சந்திக்கணும் என்கின்ற நுணுக்கங்களும் நாம இந்த இடைத்தேர்தலை கற்றுருக்கோம். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு 100
பூத்துகள்ல பாமக முன்னிலை வகித்திருக்கு. 100 பூத்துகள். அது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கணும். இன்னொன்னு நாம் தமிழர் 10,000 வாக்குகளுக்குள்ளார சுருங்கி இருக்கிறாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிம்பம் இருந்துச்சு. நாம் தமிழர் 8.19 வாக்குகள் 1.9% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 விழுக்காடு இருக்குமா, 5 விழுக்காட்டுக்குள்ளார சுருங்கி. ஆக ஒரு தேர்தலை வைத்து வாக்கு சதவீதத்தையும் அவருடைய பலத்தையும் கணிக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக இந்த தேர்தலும் அமையும். மீண்டும் பாமக தன்னுடைய வலிமையை விக்கிரவாண்டியில நிரூபிச்சிருக்கு. நான் தான் 3வது கட்சி என்பதை பாமக 56,000 சுற்றம் வாக்குகள் பெற்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை சந்திக்கிறதுக்கே அச்சப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் பல உளறல்களை பேசிட்டு போனார். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. என்னென்ன அராஜகம் நடந்துச்சோ அத்தனை அராஜகத்தையும் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த அளவிற்கு அவர்களுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியதே மிகப்பெரிய வெற்றி. வெற்றினா என்ன? 1,00,000 சுற்ற வாக்குகள் அவர் வாங்கிட்டாரு. பாமக 56,000 சுற்ற வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. இதுதான் வெற்றி என்றிருந்தது அல்ல. வெற்றினா இது இல்ல வெற்றி. அவருடைய அதிகார துஷ்பிரயோகத்தையும் தாண்டி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சது பாருங்க பாமக. அதுதான் வெற்றி. மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருந்தா வாக்கா வந்திருக்கணுமே. வாக்குகள் விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. மனசை விற்கல, வாக்குகளை மட்டும் விலைக்கு விற்க. இந்த மனசுல நாங்க இப்பலேருந்து பதியப்படுத்தணும். நாங்க முதல்ல முயற்சி எடுத்ததை நீங்க காசு வாங்கி அதை மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. திமுக அந்நிய நேரத்துல அவர்களுக்கு இன்னொன்று சாதகமா அமைஞ்சிருந்துச்சு. அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த ஒரு பெண்மணியை திமுகவினர் மிரட்டியது, அந்த காணொலி வெளியானது என்பது யதார்த்தமா திமுகவிற்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அந்த காணொலி மிக வேகமா பரவன பின்பாக ஓகே, நம்மள திமுக காரங்க கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்களாட்டிருக்கு, நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா திரும்பி அவனுக்கு கொடுத்த 6,000 ரூபாய் காசை வேஷ்டி சேலை கொலுசு மற்றும் அந்த பண்டம் பாத்திரத்துல கேட்பானுங்களாட்டிருக்கு, அப்படி என்கின்ற நினைப்ப மக்கள் மனதுல அது வருது. அதனால பெருமளவிலான வாக்குகள், மாம்பழத்திற்கு விழ வேண்டிய வாக்குகள் மாறி இருக்கு. நம்ம ஏற்கனவே கணிச்சு வைத்திருந்த வாக்குகள்ல இருந்து வித்தியாசப்படுவதற்கு காரணமும் அதுவும் தான். ஆனால் ஒரு நம்பிக்கையை நம்ம கைவிட்டுட வேண்டாம். மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தேர்தல். நிச்சயமா 2026 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றது இந்த தேர்தல். 2026 யாரும் காணாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு காணப்படுகின்றது. காத்திருக்கு.